வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு எக்கோ சாங்ஸை எப்படி உருவாக்குறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு 2 விதமான அப்ளிகேஷனை நான் பயன்படுத்துகிறேன். மொதல் அப்ளிகேஷன் என்னங்கிறதையும் ரெண்டாவது அப்ளிகேஷன் என்னங்கிறதையும் நான் டீட்டெயிலாக காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது 2 அப்ளிகேஷனை பயன்படுத்தி நான் செய்ய போகிறேன். எக்கோ சாங்ஸ் அப்படிங்கிற பழமையான சாங்ஸை கூட நம்ம புதுமையாக ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த எக்கோ சாங்ஸ் கொடுக்குது. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அப்ளிகேஷன் பேர் என்னன்னா எக்கோ சவுண்டு. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் தான் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. எக்கோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஃபார் ஆடியோ இந்த அப்ளிகேஷன் இதுக்கும் ஒரு ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது. செலக்ட் ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை யூடியூப் லைப்ரரியில் உள்ள சாங்ஸை நான் பயன்படுத்தணும். ஏன்னா நான் மற்ற சாங்ஸை பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தினால் எனக்கு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஓகே ஃபைன். இந்த சாங்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேங்க. கிளிக் பண்ண உடனே எக்கோன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டன் மட்டும் கொடுத்துருங்க. வேறு எதையும் நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ண வேண்டாம். அடுத்து திரும்பவும் அகைன் ஆட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டிலே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேனல் 1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 5 செகண்ட் வச்சுக்கிறோங்க. 0.5 வச்சுக்கிறோங்க. சேனல் 2 10 வச்சுக்கிறோங்க. ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து டன் கொடுத்துருங்க. அகைன் ஆட் எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீடு உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்பீடு கொடுத்துக்கிறங்க. இல்லை வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னால் விட்டுருங்க. எனக்கு ஸ்பீடு வேண்டியதில்லை. திரும்ப நான் அகைன் பின்னாடி வந்துக்கிறேன். உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் நம்ம ப்ரீவியூ பார்க்க முடியும். நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ண கிளிக் பண்ணுறேன். ஓகே நல்லாவே இருக்குது. கீழே அப்ளை அண்ட் சேவ்னு இருக்கிற பட்டன் இருக்குது. அந்த அப்ளை அண்ட் சேவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறேங்க. டன். ஓகே கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே மேலே இருக்கிற டன்ங்கிறத கிளிக் பண்ணிக்கணுங்க. வேலை முடிஞ்சது. நீங்கள் போய்ட்டு உங்களுடைய ஃபைல் லொக்கேஷன் எங்கே இருக்கோ இங்கே போய்ட்டு செலக்ட் பண்ணி பார்த்துக்கணுங்க. நான் அகைன் 2வது ஆப்ஸை வச்சு நான் உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். 2வது அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா லெக்ஸிஸ் ஆடியோ எடிட்டர். மேலே இருக்கிற ஓப்பனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நமக்கு எங்கேருந்து சாங்ஸை எடுக்கணுமோ அங்கே எடுத்துக்கிற சொல்லணும். நான் ஃபைல் மேனேஜர் மூலமாக நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் வித் ஃபைல் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கிறேங்க. கிளிக் விட்டு டைம் நான் ஒரு சாங்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சாங்ஸ் லோடாக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ப்ளே பண்ணி பார்த்துக்கங்க. நான் எதற்கும் நான் உங்களுக்காக ப்ளே பண்ணி காட்டுறேன். இங்கே வச்சு காட்டுறேன். ப்ளே பண்ணுங்கள். ஓகே ஃபைன் நல்லாவே ஒர்க் ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் தான் நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கர்சரை திரும்ப இங்கே கொண்டு போங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கொண்டு வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் எக்கோன்ட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேவைப்பட்டால் வந்து ப்ளே கொடுத்து பார்த்துக்கணுங்க. எதுக்காக ப்ளே கொடுக்கணும்னு பார்க்கணும், நம்ம அந்த எக்கோ லெவலை வந்து மாற்றுறதுக்காக தான் நம்ம வந்து ப்ளே கொடுக்க போகிறோம். ப்ளே கொடுத்து பார்த்துக்குருவோம். எனக்கு இந்த லெவல் போதுமானது, நான் ப்ளே கொடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி இல்லை எஃபெக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மலைஸ், ரிவர்ஸ், சேஞ்ச் பிட்ச், சேஞ்ச் டெம்போ, சேஞ்ச் ஸ்பீட், நாய்ஸ் ரிடக்ஷன், கம்ப்ரஸர், ஈக்குவலைசர் ஆர் ஆம்ப்ளிஃபையர், எக்கோ, ரீவர், ஒகேடர், ரிமூவ் வோகல்ஸ், ரிமூவ் அக்கம்பனிமெண்ட், அடுத்து வந்து கன்வெர்ட் ஸ்டீரியோ ஆர் மோனோ, மியூட் லெஃப்ட் அண்ட் ரைட். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அடாசிட்டி மேலே தான் இருக்குது. ஓகே ஃபைன், ரொம்ப நல்லா இருக்குது இந்த சாஃப்ட்வேர். இது ஒரு குட் சாஃப்ட்வேர்னு கூட சொல்லலாம். இந்த 2 சாஃப்ட்வேரை பயன்படுத்தி தான் வந்து நான் வந்து எக்கோ சாங்ஸ் வந்து மேக் பண்ணிக்கிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Thanks for watching this video. Don't forget to subscribe. Thank you.